முக்கியமாக ஹேர் ஆயிலில் இதை வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எதுன்னு நான் சொல்கிறேன். இந்த பீர்க்கங்காய் இருக்கு இல்லைங்களா, பீர்க்கங்காய் நார் வந்து நாட்டு மருந்து கடைகளில் வெளியில் வச்சுருப்பாங்க, குளிக்கிறதுக்கெலாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அதை வந்து நெருப்பில் சுட்டு சாம்பலாக்கி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் வசம்பு சுட்டு சாம்பலாக்கி அந்த சாம்பல் எடுத்துக்கணும். தேங்காய் சிரட்டை இருக்கு இல்லைங்களா, தேங்காய் ஓடு, அதையும் சுட்டு சாம்பலாக்கி எடுத்துக்கணும். ஸோ இதை மூன்றும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா விளக்கெண்ணெயில் நல்லா கலந்து பேஸ்ட் மாதிரி கலந்து வச்சிடணும். அதுக்கப்புறம் இதனோட கொஞ்சம் தேங்காய் எண்ணெய், கொஞ்சம் நல்லெண்ணெய் கலந்து வெயிலில் வச்சுருங்க. ஒரு வாரம் இது அப்படியே வெயிலில் இருக்கணும். டெய்லி கலந்து வச்சிடணும். ஸோ இந்த ஆயிலை நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணணும். ரெகுலராக டெய்லி யூஸ் பண்ணும்போது நல்லா திக்காக இருக்கும் அந்த ஆயில். அப்போது நம்ம டெய்லி ஹேர் வாஷ் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நைட்டு எண்ணெயை வச்சுட்டு அப்படியே தூங்க போயிடுறது, திரும்ப அடுத்த நாள் காலைல நல்லா ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணிட்டு கிளம்பி போயிடுறது. இந்த மாதிரி வழக்கம் இருந்தால் கண்டிப்பாக இதை நீங்கள் யூஸ் பண்ணவே வேண்டாம். ஏன்னா அந்த ஆயிலோடையே நீங்கள் போய் பில்லோவில் படுத்துருவீங்க. ஸோ அதில் ஃபுல்லாக ஆயிலாக இருக்கும், அது வாஷ் பண்ணுறதும் கிடையாது. ஸோ அப்போது நம்ம தலையில் டேண்ட்ரஃப் வருது, ஃபேஸில் பிம்பிள்ஸ் வருது, இந்த மாதிரி வரும். நைட்டு ஃபுல்லாக நீங்கள் ஆயில் வச்சுட்டு ஏசியில் தூங்குனீங்கன்னா கண்டிப்பாக உஷ்ணம் இன்னும் அதிகரித்து கப நோய்களும் வர வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி வேண்டாம். தலையில் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா ஒரு 1 hour கழித்து வெது வெதுப்பான தண்ணியில் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போகலாம்.